நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பியூட்டிஃபுல் கிளைம்பரோட நேம் வந்து தன்பர்ஜியா காக்சீனியா. சூப்பராக ப்ளூமாக இருக்குங்க இந்த வருஷம். எங்கிட்ட தன்பர்ஜியா காக்சீனியாவும் இருக்குது, மைசூரன்சிஸும் இருக்குது. ரெண்டுமே சூப்பரான ப்ளூமுங்க. அப்படியே வீட்டில் 2 வீட்டுக்கும் இன்பிட்வீனில் அப்படியே ஃபென்சிங் போட்டு அப்படியே நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு தோரணத்துக்குள்ளே வாக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். இங்கே பாருங்களேன், எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே ஃபினிஷ் ஆகுதுன்னு. நம்ம வீடோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படி ஒரு ப்ளூம். அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நியர்லி எனக்கு தெரிஞ்சு 5 ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப லென்த்திங்க. காடோட க்ரியேஷனில் பர்டிகுலர்லி இந்த தன்பர்ஜியா வந்து பியூட்டிஃபுல் கிளைம்பர். நீங்கள் யாராவது கிளைம்பர் வைக்கணும், உங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குது, ஃபென்சிங், ஆர்ச், அந்த மாதிரி பந்தல் போட்டு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹேங் பண்ணோன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து இந்த 2 கிளைம்பர் தாங்க. தன்பர்ஜியா மைசூரன்சஸ் மட்டும் கொஞ்சம் வர்றதுக்கு வந்து நிறைய வீட்டில் வந்து எனக்கு வரல, கட்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போவும் என்கிட்ட வந்து சாப்ளிங் இல்லை. நீங்கள் யாருக்காவது கட்டிங் வேணும், நீங்கள் லோக்கல் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் ஃப்ரீ கட்டிங் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த பிளான்ட் க்ரோ ஆயிடுச்சுன்னா நம்ம அது பூத்து முடிஞ்சோன்னா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து ரெடி பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி பிளேஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடை பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறதுக்கு இதை விட வேறு கிளைம்பரே இல்லைங்க. பெஸ்ட்டு சாய்ஸ். இதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னோடய பேபி கூட என்ஜாய் பண்ணிச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.